ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2025 கடைசி கிரகணம் வருகிற செப்டம்பர் 21 வந்துட்டு நிகழ இருக்குது. இப்போதான் செப்டம்பர் 7 சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சுது. இப்போ செப்டம்பர் 21 சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. ஏதாவது ஒரு கிரகணம் முடிஞ்சிச்சுன்னா தொடர்ந்து இன்னொரு கிரகணமும் வரும். இப்போ சந்திர கிரகணம் முடிஞ்சோடையும் சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 நிகழ இருக்குது. இந்த கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு சேஃப்டியாக இருக்கணும். கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த கிரகணம் வந்துட்டு இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். செப்டம்பர் 21 நிகழ இருக்க கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு இந்த வருடத்துடைய கடைசி கிரகணம். கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே இன்னொரு உயிர் வளருது இல்லையா, அதனால தான் கிரகண நேரத்தப்போ வந்துட்டு கதிர்வீச்சோட தாக்கமும் எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அதனால தான், மித்தபடி பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளன்று இரவு 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் 22 அதிகாலை 3:24 வரை வந்துட்டு இந்த கிரகணம் நிகழும். கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறத வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கிரகண நேரத்தப்போ ரேடியேஷன் கதிர்வீச்சினுடைய தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்குறதுனால யாரும் மேக்ஸிமம் வெளியே போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வெளியே போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க. லாங் ட்ராவல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், டெலிவரி பெயின் வந்துடுச்சு, இல்லை ஏதாவது வலி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். மித்தபடி வந்துட்டு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரகணம் நேரத்தப்போ வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி இந்த பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஊசியில் நூல் கோக்கிறது, அப்புறம் தையல் மிஷினில் தைக்கிறது, கத்தி வச்சு காய்கறிகள், பழங்கள் கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க. வெயிட்டு தூக்குறது, அப்புறம் ஒரு பொருள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ செய்யாதீங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த கிரகணம் டைமில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது ஈஸியாக எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. லைட்டான ஃபுட்ஸ் தான் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஹெவியான ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ வந்துட்டு செரிமான பிரச்சனைகள், ஜீரணமாகாது, செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் லைட்டான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸ், அசைவ உணவுகள், அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரகணம் நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வாமிட்லாம் இருக்கும். அவங்களாம் வந்துட்டு ரொம்பவே லைட்டான ஃபுட்ஸ் தான் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த நைட்டு நேரத்தில் வந்துட்டு கிரகணம் நிகழும்போது செரிமான பிரச்சனைகள் வரும். அதனால் லைட்டான ஃபுட்ஸாக இட்லி, தோசை, அந்த மாதிரி உப்புமா, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 8-9 மணிக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய இரவு உணவை வந்துட்டு முடிச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், கிரகணம் நிகழும் பொழுது சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படிலாம் வந்துட்டு டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை. நீங்கள் எல்லாம் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், எல்லாமே தாராளமாக பண்ணலாம். சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இடையில பசிச்சுனாலும் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பிடாமையோ தண்ணி குடிக்காமையோ யாரும் வந்துட்டு இருக்கக்கூடாது. தூங்கவும் செய்யலாம் கிரகண நேரத்தப்போ. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியே போகிறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. உங்களுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு போய்க்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. மித்தபடி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகணம், சூரிய கிரகணம், நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், என்ன இந்த கிரகணம் இரவு நேரத்தில் வருது, சூரிய கிரகணம் பகல் நேரத்தில் தான் வரும் அப்படின்னு. நம்மளோட இந்தியாவில் நைட் நேரத்தில் வரதுனால இந்த கிரகணம் வந்துட்டு இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் அதோட தாக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு வானியல் நிகழ்வு. மித்த கண்ட்ரீஸ், மித்த நாடுகள்லாம் வந்துட்டு ஒரு சில நாடுகளில் வந்துட்டு இந்த சூரிய கிரகணம் பகலில் வருது. அங்கே பகல்னால் இங்கே வந்துட்டு நைட்டாக இருக்கும்.
அண்டார்டிகா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்துட்டு இந்த கிரகணம் வந்துட்டு இந்த நாடுகள்லாம் வந்துட்டு தெரியும். நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது. ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் வர்றதுனால இந்த சூரிய கிரகணம் தெரியாது. ஆனாலும் அதோட தாக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிங்க அவங்களாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை, அறிவியல் ரீதியாக ப்ரூவ் ஆகலை. இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய மித்து ஒரு நம்பிக்கைக்காக தான். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் கிரகணம். நீங்கள் வந்துட்டு அந்த டைமிங்கில் சாப்பிடாம தூங்காமல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. சாப்பிட்லாம், தூங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். வெளியே போகிறது நான் சொன்னது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.